என்னங்க வழி விடுங்க, அவங்க உள்ள போகட்டும். வந்துகிட்டே இருந்தா எப்படிங்க? அப்பாவை நல்லபடியா வழி அனுப்பணும் இல்லைங்களா? எல்லாருக்குமே என்னங்க ஐயா பண்ணணும்? நாம இருக்கிறது ஒரு பையன் தான். சரி. கோபி. கோபியா? என்ன வாங்கண்ணே. ஐயா இவர் தானே. இந்த சடங்கு இவன் பண்ணக்கூடாது. அப்பனும் கிடையாது எனக்கு. நீர்மாலை எடுக்க டைம் ஆச்சு, வாங்க போலாம். தம்பி வாங்க. வாங்க. இவருக்கு கோபி எந்த சடங்கும் செய்யக்கூடாது. ஆரம்பிக்கிறீங்க? அப்பாவுக்கு புள்ள சடங்கு பண்ணாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்னம்மா என்ன பேசுறீங்கம்மா? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் அப்பாவுக்கு நான் சடங்கு? எல்லாரும் நல்லா கேட். 52 வருஷம் நான் இவர் கூட வாழ்ந்திருக்குன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. கிட்டயே வரக்கூடாது. இவருக்கு எந்த சடங்கு இவன் அநியாயமா இல்ல? பெத்த அப்பனுக்கு முடியும். இந்த அம்மா பேசுறது கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லா சடங்கும் செய்வாரு. நீங்க போங்க. என் புருஷனுக்கு இவன் எந்த சடங்கும் செய்யக்கூடாது. தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். தம்பி, இது வரைக்கும் பச்சுதான் சொல்றேன்பா. கல்யாணமான அத நான் பண்ணிதானே ஆகணும். புரிஞ்சதோ என்னமோ அது எனக்கு தெரியல. என்கிட்ட 2-3 தடவை சொன்னாரு, இவன் எதுவுமே செய்யக்கூடாது, எனக்கு கொள்ளி வைக்க கூடாது. பேசிருக்கலாம். அதுக்காக இந்த நேரத்துல பார்த்து அதையெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்க வேணும்னு தோணுதுங்கம்மா. அவர் மனசுல இருந்து சொன்னாருப்பா, கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா அதெல்லாம் எதுக்கு இப்பதானே எனக்கு புரியுது. இந்த விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன். அதுபடிதான் நடக்கணும். அதுபடிதான் நடக்கும். என்ன இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவம். எத்தனை கோயில் குளம் ஏறி இறங்கியாவது அந்த பாவத்தை. கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. இந்த விஷயத்துல யாரு அப்பாவுக்கு பையன் சடங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த ஊர்ல? உங்களுக்கும் கோபிக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். இவரு நீங்க பெத்த பிள்ளைங்கம்மா. ஸ்ட்ரோக் வந்துச்சு. நல்ல இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்னம்மா நான் என்ன பண்ணேன்? பேசாத. நீ பேரை பார்த்து நாங்கெல்லாம் கண்ணீர் விடாத நாளே இல்ல. அதெல்லாம் யார் வயசான காலத்துல என்ன வேணும்பா? பிள்ளைங்க கூட. ஆனா இவன் எங்களை நிம்மதியா இருக்க விட்டானா? எல்லா சந்தோஷத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டான். இவனை நம்பி பிள்ளைங்களுக்கு தாங்க முடியாத வேதனைய கொடுத்தான். நான் பேசாம இருந்துடணுமா? இவனை சடங்குமே இவருக்கு பண்ண கூடாது. யார் என்ன சொன்னாலும் கூடாது. காரியம் பண்ணுவேன். எல்லா காரியத்தையும் கடைசி என்ன என் காதுல அசிரியர் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. தலையிடக்கூடாது.
அவரே இவன் அவருக்கு பிள்ளையே இல்ல. எப்படி இல்லைன்னு ஆயிடும் உங்களுக்கு? அண்ணா இங்க பாருங்க, மாப்பிள்ளைக்கும் தான் உங்க எல்லார் மேலயும் கோவம். இல்ல, நான் சொன்னதுதான். கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. உலகத்துல இதோ இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேர புள்ளைய துரத்தி விட்டுட்டாங்க. வர்றவங்க போறவங்க எல்லாம் எங்க வீட்டு விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு நினைச்சுதான் ஆகணும். ஆமாமா, அதாம்மா நல்ல மனசு. இவரு தானே, இவரு தானே. அது தெரிஞ்சுதான் இப்படி பேசுறீங்களா? யோசிங்க. நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் சரியா நடக்க வேண்டாமா? என்கிட்ட கேட்டதை நான் நடத்தி கொடுப்பேன், அவ்வளவுதான். யாருக்கும் தண்டனை எல்லாம் நான் கொடுக்கல. பாட்டி பிடிவாதம் படிக்காதீங்க பாட்டி. அவர் தானே புள்ள. முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இனிமே எல்லாமே நடக்கும். அந்த உரிமையை யார் சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கடமையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகட்டும், கோர்ட்டுக்கு போகட்டும், நான் நடக்கவும் விட மாட்டேன். என் புருஷன் கிட்ட என்னை விட இவனுக்கு அதிகாரம் ஜாஸ்தி இருக்கா? இதெல்லாம் அந்த கடவுளுக்கே பொறுக்காதுங்க. எதுலதான் வீம்பு காட்டுறதுன்னு சரி. இப்படி பெத்த அப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்யக்கூடாது. இவ்ளோ பெரிய தண்டனை கொடுக்கறதெல்லாம் நியாயமே இல்லத்த. நீங்க நிதானமா யோசிங்கம்மா. முறைய மாத்த வேண்டாம் பாட்டி. தாத்தா கண்டிப்பா கோவத்தில் தான் சொல்லியிருப்பாரு. இவருக்கான கடைசி மரியாதைய மாப்பிள்ள செய்யலனா மாற்றமும் இல்ல. Down.